உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னு அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார், நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க. கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது? மிதுன ராசிக்காரர்களுக்கு 7-10 குரு, 7-10 குரு வக்கரம் பெற்று 11 இருந்தார். 10 வக்கரம் பெறவே கூடாது. 10 வக்கரம் பெற்றா என்ன ஆகும்? வக்கரம் பெற்றா என்ன ஆகும்னா, செய்கிற தொழில் கெட்டு போகும், தொழிலே இருக்காது, ஆர்டர்ஸே வராது. எல்லா இதுக்கும் ஆர்டர் கிடைக்குது, எனக்கு மட்டும், எங்கள் கம்பெனிக்கு மட்டும் ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா கடையும் ஆர்டர்ஸில் நிரம்பி வடியுது, ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கள் கடையில் மட்டும் ஆர்டரே வரமாட்டேங்குது. காரணம் என்னென்னா, 10 குரு பகவான் வக்கரம் பெற்றது தான் அது காரணம். வக்கரம் பெற்றவர் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறார்? வக்ர நிவர்த்தி அடைந்து 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். குரு பகவான் 12ஆம் வீட்டிற்கு வந்தால் விரய குருன்னு சொல்லுவாங்க எல்லாரும். விரய குருவை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? நிறைய செலவு வரப்போகுது, கஷ்டப்பட போகிறீங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என்றைக்குமே சுப செலவுகள் வாழ்வில் நிம்மதியை தரும். சுப செலவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும். செலவில் 2 இருக்குது. ஒன்று என்ன? சுப செலவு, ஒன்று அசுப செலவு. சுப செலவுனா என்ன? நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம மனைவிக்கு ஒரு நகை எடுத்து தரோம், சுப செலவு. நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம், சுப செலவு. புரியுதா? உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நீங்கள் தான் முறை செய்கிறீங்க, சுப செலவு. உங்கள் வீட்டில் சந்தோஷம் வருதா இல்லையா? உங்கள் வீட்டில் மேலே சத்தம் கேட்குதா இல்லையா? உங்கள் வீட்டில் மேலே சத்தம் கேட்குது, சுப செலவு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். நம்ம என்ன தனிமரமா? நமக்கு என்ன யாரும் இல்லையா? உங்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய, உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ங்கிறது வீடு, மாடு, மனை, உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி. எனக்குமே உங்களோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் குரு பகவான் பார்த்துட்டாருன்னா வாழ்க்கையில் கடகடன்னு மேலே முன்னுக்கு வந்துடலாம். ப்ரமோஷன்ஸை குரு பகவான் பார்க்கணும். எவ்வளவு உழைத்தாலும் நற்பெயரே இல்லை. நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்கிறது ஒன்று தான், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் பொங்கலும் சுண்டலும் தான் கொடுக்குறாங்கன்னா தயவுசெய்து தட்டுறதை நிறுத்திட்டு வேறு கம்பெனி பாருங்கள். அதெல்லாம் ஒரு காலம். 35 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தது, 30 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்ததெல்லாம் ஒரு காலம். இங்கே பாரு, என் திறமைக்கு, உழைப்புக்கு மரியாதை இருக்கிற இடத்துல, அங்கீகாரம் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். இல்லைன்னா எனக்கான வழியை நான் உருவாக்க தயாராகிட்டேன். இன்றைய இளைஞர்களிடையே அவர்கள் கண்களில் நான் பார்க்கிறேன், ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, அவர்கள் கண்ணில் தெரிவதெல்லாம் ஒன்றுதான், எனக்கான ரெகக்னேஷனை கொடு, இல்லைனா எனக்கான மதிப்பை நானே உருவாக்கி கொள்வேன். இதுதான் அவங்களோட சித்தாந்தம். இதை கண்டு நான் வியக்கிறேன். புதியதொரு உலகத்தை படைக்க நீங்கள் படைப்புலகத்தின் பிரம்மாக்களாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு. காரணம் என்னென்னா, கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சா காசை கொடு, அங்கீகாரத்தை கொடு, எத்தனை நாள் தான் இன்ஜினியராக வச்சுருப்பேன், சீனியர் இன்ஜினியர் கொடு. இப்போல்லாம் முன்னெல்லாம் ஏங்கி போய் கஷ்டப்பட்ட காலம், 17 வருஷம் 20 வருஷம் ஒரு ப்ரொமோஷனுக்காக உட்காந்துருந்த காலம்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. என்னுடைய ஊடக நண்பர்கள் அத்தனை பேரையும் நான் பார்க்குறேன்.
ஒரே வருடத்தில் 2 வருடத்தில் 4-5 கம்பெனி போயிட்டு வந்துட்டவங்களாம் பார்க்குறேன். ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, எங்கே அவர்கள் திறமை மதிக்கப்படுகிறதோ அங்கே அவர்கள் செல்லுகிறார்கள். ஸோ அந்த தகுதி உங்களுக்கான திறமையான பாதை என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை போன்றவை தாண்டி அடுத்ததாக என்னென்னா வரக்கூடியது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள். உண்மையான சத்துருக்கள் என்றால் யார்? ஃபேக்கான சத்துருக்கள் என்றால் யார்? உண்மையான சத்துரு யார் சொல்லுங்கள்? உங்கள் மனசு தான் உண்மையான சத்துரு. அது முதல்ல புரிஞ்சுங்க. உலகத்திலேயே ரொம்ப டஃப்பான கான்செப்ட் எதுனா உங்கள் மனசு தான். உங்கள் மனசு தான் காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் இதெல்லாம் உடையது. இது உங்கள் மனசு. உங்கள் மனசில் இருக்க இந்த கெட்ட குணங்களை கொண்டுட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் அவர் கொள்ளுகிறார். எல்லாத்தையும் பண்ணுறார், இல்லாமல் பண்ணுறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்ததாக தன்னுடைய 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். மகர ராசிக்காரர்கள், அதாவது உங்களுடைய 9ஆம் வீடு, உங்களுடைய 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டை அவர் பார்க்கும்போது ஆயுஸ் அதிகரிக்கிறது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மிதுனராசிக்காரங்கள்லாம் இதை கேளுங்க. எனக்கு டாக்டர் சொல்லிட்டார் சார், நாள் குறிச்சிட்டாங்க சார், எனக்கு இத்தனை நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன், எனக்கு ஒரு தீரா பெருவியாதி வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, கவலையே படாதீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. மிதுன ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள்லாம் குருவை இழந்தவர்கள். குருவுடைய பலம் இருக்கிற யாரும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. குரு இப்போ 12இல் வந்து உங்களுடைய 8 பார்க்குறார். உங்களுடைய அசையா சொத்துக்கள் அதிகமாக போகிறது. குரு வழிபாடு செய்யுங்கள். அதிகமாக குருவுக்கு உண்மையாக இருங்க. குருவை பிரீத்தி பண்ணுங்க. ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் செல்லுங்கள். குருவை போற்றுங்கள். குருவின் காலடி தொழுங்கள். குருவை கஷ்டப்படுத்தினீங்கன்னா கஷ்டங்கள் கூடிக்கொண்டே தான் செல்லும். குரு தான் எல்லாம். உங்கள் வாத்தியார், உங்களுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், அப்ரண்டிஸ் வாத்தியார், எல்லாம் வாத்தியார். அவங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்கள். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.